ஹை சின்னம்மா வந்துட்டாங்க பாட்டி. வந்துட்டானா பாட்டி? ஓடியா 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 வாடா போலீஸ்காரா. இந்த ராசா எப்படி இருக்க கண்ணு? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க பாட்டி. கையறா போலீஸ்காரன் வந்துட்டு கிளம்பி இந்த உழு கொடுக்குறியா? உண்டியில இருக்கிற காசு கொடுக்குற மாதிரி பளபளன்னு எல்லாம் உழுந்துட்டா. அட போடா பழகிங்காரா. யார பார்த்து கிளவிங்கிற குழவி மாதிரி கொட்டி போடுவேன். கொட்டி போட்டியா? ராசா உள்ள போய் சாப்பிடு கண்ணு. சரி பாட்டி. நீ போகும்போது உன்ட பெரிய பையன் கைத்தாங்களா கூட்டிட்டு போயிரு. யோ பெரியப்பா எந்திரிச்சு வாங்க. சரி பாட்டி. சுருக்க சுருக்கமா காயப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன். நீ போய் பசுமாட்டு தண்ணி காட்டு போ. சரிங்கம்மா. அத்தை என்ன என்ன மாமா வந்திருக்காருங்க. அதுக்கு என்ன போ சொன்ன சொல்லி போட்டேல அம்மா. பாப்பா எதுக்கு இவ்வளவு நேரம்? அது சரி ஸ்டேஷனுக்கு ஆர்கன் வந்தது ஏன் இவ்வளவு லேட்டு? இந்த லொள்ளு பெரியப்பா தான் வந்தாரு. பத்தாததுக்கு ட்ரெயின் வேற லேட். ஆமா அப்பா எங்க? அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க. வந்துருவாங்க. போய் குளிச்சிட்டு வா. ஓகே. ஐயோ ஓய் என்னடி ஆளை பார்த்ததும் அல்வால ஒட்டின சக்கரை மாதிரி ஒட்டிக்குவ. இன்னைக்கு அப்படியே ஜகா வாங்குறிய. போங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்குது. என்னது வெக்கமா? போன வாட்டி இதெல்லாம் இல்லையே. ரசதி அப்ப விசாலகும சந்தையில மாடு வாங்க போனேன். போன இடத்துல சோடு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இங்க ஏதாவது பேச்சு தொலைஞ்சதா? போனெல்லாம் பேசலையாப்பா, நான் கேசுட்டு தான் பேசுது. என்ன சொன்னப்ப? என்ன என்ன சொன்ன? இப்படி எல்லாம் கணக்கு போட்டு நேத்து சினிமாக்கு போனது தெரிஞ்சு கிளவி விட்டு சொல்லி காசு கொடுக்காம பண்ண போறேன். அப்ப சாப்பிட்டு போப்பு. காலத்து மேடு கொடுத்து அனுப்பு. நம்மள உரசிட்டு போற உரச வேண்டிய இடத்துல உரச மாட்டேங்கிறானுங்க. வா கதிரு. கதிரும் வந்திருக்கானா? காலையில வந்தேன்ப்பா. ட்ரைனிங்லாம் முடிஞ்சதா? ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுப்பா. போஸ்டிங் தான் இன்னும் 2-3 மாசத்துல கிடைக்கும்னு சொன்னாங்க. அது கூட மேக்ஸிமம் சிட்டியா தான் இருக்கும். போஸ்டிங் போடுறப்ப போடட்டும். வர முகூர்த்தத்துல கண்ணாலத்தை வச்சிருக்கிறேன். கல்யாணம்லாம் நடக்கட்டும்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. போஸ்டிங் கிடைக்கிறதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோடீஸ்வரங்க. சிட்டில ஒரு லெதர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபாரின்ல இருந்து மெஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்பா. சுத்த கட்டுப்பாட்டுக்காக சிட்டில ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரே இடத்துல 50 ஏக்கர் நிலம் தேவைன்னு சொன்னாங்க. சும்மா இல்லப்பா, என்னையும் பார்ட்னர் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும். ஃபேக்டரி பெருசா வந்தா ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்பா. உங்களை நம்பி வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. ஏன் பேசாம இருக்க தம்பி? படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்காகத்தான். போலீஸ் வேலையை விட தம்பி சொல்றது நல்லதாத்தான் படுது. நமக்கு தோட்டம் தரவு நிறைய இருக்கும் போது செய்ய வேண்டியதானே. அங்கேயும் இங்கேயும் சுத்தாம ஒரு இடத்துல வேலை பார்க்கலாமல்லோ. பட்டணங்கிற பணக்காரங்கிற நீ படிச்சவன். படிக்காத நாங்க உனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிலத்தை நான் காட்டுறேன், வேணுங்கிறத எடுத்துக்க. கண்ணாலத்துக்கு பத்திரிக்கை அடிச்சலாம்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.